வணக்கம், வெல்கம் டு கிரேஸ் மல்டி வீடியோஸ். நாம் இந்த வீடியோவில் 5ஆம் வகுப்பு அறிவியல் பருவம் 3 2025-26 ஆண்டுக்கான தொகுத்தறி மதிப்பீடு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தொகுத்தறி மதிப்பீடு 3ஆம் பருவம் பக்கம் 40 இருக்கிற தொகுத்தறி மதிப்பீடு அறிவியலில் இருக்கிற ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். சரியான விடையை தெரிந்தெடுத்து எழுதுக. துன்புறுத்தப்படும் விலங்குகளை பாதுகாப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு எது? விலங்குகள் பாதுகாப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு நீலச்சிலுவை அமைப்பு. இந்திய நீலச்சிலுவை அமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? 1959. நீலச்சிலுவை அமைப்பில் உள்ள வசதிகள் யாவை? மருத்துவமனை, அவசர ஊர்தி, தங்குமிடம், இவை எல்லாமே இருக்குது. அதனால் ஆப்ஷன் இ தான் சரியாக இருக்கும். இந்திய நீலச்சிலுவை அமைப்பின் தலைமை அலுவலகம் எங்குள்ளது? தலைமை அலுவலகம் கிண்டியில் இருக்குது. அடுத்து, நீலச்சிலுவை அமைப்பு எதன் நலனுக்காக ஏற்படுத்தப்பட்டது? விலங்குகளின் நலனுக்காக மாத்திரம்தான். அதனால் விலங்குகள் என்பது சரியான விடை. கோடிட்ட இடங்களை நிரப்புக. சுவாசிப்பதற்கு காற்றிலுள்ள ஆக்சிஜன் அவசியம். ஒளி பரவுவதற்கு காற்று ஊடகமாக செயல்படுகிறது. காற்றாலைகள் மூலம் மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது. அடுத்து பாருங்கள், காற்றில் உள்ள நைட்ரஜன் தாவரங்களின் வளர்ச்சிக்கு பயன்படுகிறது. அடுத்து, மழை பொழிவதற்கு காற்று அவசியம். இப்போ பொறுத்துக, ஜிம் கார்பெட் உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்குது பூங்கா. கிர் குஜராத்தில் இருக்குது. காசிரங்கா பூங்கா அஸ்ஸாம் மாநிலத்தில் இருக்குது. சுந்தர்பான் தேசிய பூங்கா மேற்கு வங்காளத்தில் இருக்குது. கன்ஹா மத்திய பிரதேசத்தில் இருக்குது. பொறுத்திடலாம். அடுத்து பாருங்கள், வேறுபட்டதை வட்டமிடுக. மாட்டுச்சாணம், இளநீர், பால், தயிர். இதில் மாட்டுச்சாணம், பால், தயிர் இது எல்லாமே பஞ்சகவியம் தயாரிக்க பயன்படுகிறது. இளநீர் கிடையாது. அதனால் இளநீர் தான் தவறானது. அடுத்து, தயிர், வெண்ணெய், முட்டை, பாலாடை கட்டி. இந்த முட்டை மட்டும் பறவையிலிருந்து பெறப்படுகிறது. தயிர், வெண்ணெய், பாலாடை கட்டி எல்லாம் விலங்கிலிருந்து பெறப்படுகிறது. அடுத்து, மால்வி, காங்கேயம், பருகூர், புலிக்குளம். இங்கே காங்கேயம், பருகூர், புலிக்குளம் எல்லாம் தமிழ்நாட்டின் மாட்டினங்கள். சரியா? மால்வி கிடையாது. அதனால் அடுத்து, ஷூ, புத்தகம், பெல்ட், தோல்பை. இந்த மூணுமே, அதாவது ஷூ, பெல்ட், தோல்பை எல்லாம் தோல்னால் செய்யப்படுகிறது. புத்தகம் கிடையாது. அடுத்து, சகிபால், சுருதி, நாக்புரா, முர்ரா. நாக்புரி, முர்ரா. இந்த சுருதி, நாக்புரி, முர்ரா இந்த மூணுமே எருமை மாட்டினங்கள். சகிபால் மாட்டினங்களை குறிக்கிறது. அதனால் அது ஆட் ஒன் அவுட். அடுத்து பாருங்கள், சரியா தவறா? அருகில் உள்ள இடத்திற்கு செல்ல மிதிவண்டியை பயன்படுத்தும் போது காற்று மாசடையும். சரியா? அது தவறு. அடுத்து, அதிகளவு மரங்களை நடுவதன் மூலம் காற்று மாசுபாட்டை குறைக்கலாம். சரி. பெட்ரோலால் இயங்கும் வாகனங்களை அதிகம் பயன்படுத்துவதால் காற்று மாசடையாது. தவறு. காற்று மாசுபாட்டை குறைக்க எல்இடி பல்புகளை பயன்படுத்த வேண்டும். தவறு. சரியா? சிஎஃப்எல் பல்புகளை தான் பயன்படுத்தணும். அடுத்து, பொது போக்குவரத்து வாகனங்களை பயன்படுத்தி காற்று மாசுபாட்டை குறைக்கலாம். சரி. ஓரிரு வார்த்தைகள் விடையளி. தமிழ்நாட்டின் மாநில மரத்தின் பெயர் என்ன? மாநில மரத்தின் பெயர் பனைமரம். அழிந்து வரும் நிலையில் உள்ள மிகப்பெரிய மலர் ரப்லேசியா மலர். அழிந்து வரும் தவளை இனம் எது? ஊதா தவளை. தமிழ்நாட்டின் மாநில விலங்கு எது? நீலகிரி வரையாடு. புவி வெப்பமயமாதலால் அழியும் நிலையில் உள்ள விலங்கின் பெயர் என்ன? பனிச்சிறுத்தை. அடுத்து, இங்கே இயற்கை உரங்கள் தயாரிக்க தேவையான பொருட்கள் கொடுத்துருக்காங்க. அதில் பசுந்தாள் உரம் தயாரிக்க தேவையான உரமும் மக்கிய தொழு உரம் ரெண்டையுமே நம்ம வேறுபடுத்தணும். இப்போ பசுந்தாள் உரத்துக்கு என்னெல்லாம் தேவைன்னா, தாவரங்களின் இலை, புதர் செடிகள், இந்த ரெண்டும். அடுத்து, மக்கிய தொழு உரம் பயிர்களின் சக்கை, விலங்கு கழிவு, உணவு கழிவுகள். இதை நம்ம வேறுபடுத்தி எழுதிடலாம். எந்த உரத்துக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு. அப்புறம், வைரஸ் மூலம் பரவும் நோய்களில் 3 எழுதுக. வைரஸ் மூலம் பரவும் நோய்கள் சாதாரண சளி, குளிர் காய்ச்சல், மணல்வாரி, தட்டம்மை இதெல்லாம் உண்டு. ஏதாவது 3 எழுதிக்கலாம். பாக்டீரியா மூலம் பரவும் நோய்களில் 2 எழுதுக. காசநோய், கக்குவான், இருமல், அந்த 2. அடுத்து, வகைப்படுத்துக. பிரம்மா, லேயர், காக்கஸ், பிராய்லர், கொச்சின். இந்த கோழி இனங்களை கொடுத்து இறைச்சிக்காக வளர்க்கப்படும் கோழிகள், முட்டைக்காக வளர்க்கப்படும் கோழிகள், இறைச்சி மற்றும் முட்டைக்காக வளர்க்கப்படும் கோழிகள். அப்போ இறைச்சிக்காக வளர்க்கப்படும் கோழிகள் பிராய்லர், காக்கஸ், இந்த 2மே சரியா? அடுத்து, முட்டைக்காக வளர்க்கப்படும் கோழிகள் லேயர் இன கோழி. அடுத்து, இறைச்சியும் முட்டையும் 2ம் அதுக்காக வளர்க்கப்படுகிற கோழிகள் பிரம்மா, கொச்சின்.
இங்கே தேனீக்களின் பண்புகளும் அதோடைய உருவங்கள் பற்றி கொடுத்து பணிகளும் அதோடைய உருவங்களும் கொடுத்து நம்ம வந்து வேறுபடுத்த சொல்லியிருக்காங்க. ராணி தேனி முட்டையிடுதல் உருவத்தில் பெரியது. ஆண் தேனி கூட்டின் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்துதல் ராணி தேனியை விட சிறியது. வேலைக்கார தேனி தேன் சேகரித்தல் உருவத்தில் மிகவும் சிறியது. அடுத்து அமிலமலை எவ்வாறு உருவாகிறது? தீங்கு விளைவிக்கும் நைட்ரஜன் மற்றும் சல்ஃபர் ஆக்சைடுகளுடன் மழை நீரானது கலந்து அமில மலையாக நிலத்தில் பொழிகிறது. அடுத்து பாருங்கள், காற்று மாசுபாட்டினால் மனிதர்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளுள் 2 எழுதுக. சுவாச நோய்கள், நிமோனியா மற்றும் ஆஸ்துமா போன்ற நோய்களை ஏற்படுத்துகின்றன. அடுத்து காற்று மாசுபாட்டிற்கான காரணங்கள் தொழிற்சாலைகள், எரிபொருள் எரிக்கப்படுதல், வேளாண்மை செயல்பாடுகள், சுரங்க வேலை, அன்றாட வீட்டு வேலைகள். அவ்வளோதான் 5ஆம் வகுப்புக்கான தொகுத்தறி மதிப்பீடு பார்த்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள். 5ஆம் வகுப்புக்கான அனைத்து அறிவியல் பாடங்களுக்கான விடைத்தாள் நம்முடைய சேனலில் இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.